வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மலேசியா தம்பதிகள் வந்த உடனே ரொம்பவே அலறாங்க ரோகிணி. ஆகா, இந்த முத்து மீனாவும் யாரையோ கூப்பிட்டு வராங்க, கெஸ்ட்டு வராங்கன்னாங்க, கடைசியாக மலேசியாலேருந்து தான் வந்திருக்காங்க, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜயாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, அதுவும் என் சம்மந்தி இருக்கிற கோலாலம்பூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ரோகிணி வெளியே வா, ரோகிணி வெளியே வா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எப்படி நம்ம வெளில போனால் மாட்டிப்போமே, என்ன செய்கிறது, பேசினா மாட்டிப்போமே, நம்மளுக்கு மலேசியாவில் வேறு எந்த இடமும் தெரியாத, நம்ம வேற நம்ம அப்பா அங்கே இருக்காங்க, எனக்கு அதுதான் ஊர், எங்கள் அப்பா வேறு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கோமே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனநிலையில் ஒரு சின்ன யோசனை வருது. சரி சரி நம்ம கையில் வந்து பஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ள தூக்கி ஒதுக்கிக்கிறாங்க. ஒதுக்கிட்டோன்னே அது வந்து புடைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. புடைச்சிக்கிட்டு இருந்தோன்னா பையன் வெளில வந்து அப்படியே வாயை பிடிச்சிக்கிட்டே வராங்க. ரோகிணி, என்னம்மா இவ்வளோ நேரம் கூப்பிடுது, இப்போ வர? அவங்க யார் தெரியுமா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, உங்கள் அப்பா பேரை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ஊமை செய்கை காட்டுதாங்க. என்னம்மா நான் இவ்வளோ பேசுகிறேன் ஆண்டி, நீ என்னம்மா பேசவே மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்கிற மாதிரி இதை காமிக்கிறேன். ஓ, என்னம்மா வாயில் என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி பார்க்குறாரு. என்ன ஆச்சு ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லி விஜயாட்ட கேட்குறாங்க அண்ணாமலை. எனக்கு ஒன்றும் தெரியலைங்க, அவள் செய்கையே காட்டிகிட்ருக்கா அப்படிங்கும்போது, ஓ முகம் வீங்கியிருக்கு, பல் எதுவும் வலிக்காமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், அரணக்கட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அப்படியாம்மா, ஐயோ அவங்க அப்பா பேரை மட்டும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்னால் சொல்ல முடியலை, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ ரோகிணியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, அது சம்மந்தமாக நம்ம கேட்கலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களேங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல ரோகிணிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாரு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க. விஜயா கூட்டிட்டு போகும்போது, இல்லாட்டி வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, ரோகிணி நீங்கள் எப்படி ஒத்தியில் போவீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு ஒன்றா போகிறாங்க. அங்கே ஆஸ்பத்திரி போனோன்னே, சுருதி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் ஏன் வந்து எனக்காக வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி வீட்டில் வந்து ரொம்ப வலிக்குன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, எனக்காக நீங்கள் இருக்கணுமா அதுதான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நான் லீவு தான் போட்டிருக்கேன், சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரவியே வேலையில் இருந்து பாதியில் வந்திருக்கான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு தான் போகணும், வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி வேணாம் அப்படிங்கிறாங்க. டாக்டர் வந்து ஒவ்வொருத்தரங்களாக தான் அனுப்பி பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படிங்கன்னா உளம்புறீங்க ரோகிணி. டாக்டர் வந்து ஒருத்தங்களா பார்ப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்ல புரியாமல் திணறுதேன், எனக்கு வாயில் வேறு அரணை கட்டியிருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய், அவங்க என் சிஸ்டரு, நான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன், உள்ளே வரலாம்ல அப்படிங்கிறாங்க. வாங்க கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வராங்க. ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரில, சுருதி வேறு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, அவங்க வாயில் வந்து அரணை ஏதோ கட்டியிருக்கும் போல், அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சுருதி நீங்கள் போங்கன்னு செய்ய எவ்வளவோ காட்டி பார்க்குறாங்க. சுருதி கிளம்புது மாதிரி இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் வாயில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏற்கனவே அங்கே ரோகிணிக்கு சூத்தப்பல் ஒன்று இருக்கும் போல். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சூத்தப்பல் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை டாக்டர் அது இருக்கட்டும், எனக்கு வாய் மட்டும் வலிக்குது, அதுக்கு மட்டும் ஏதாவது மருந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சூத்தப்பல்ல நம்ம எடுத்தால் தான் சரி, இல்லைன்னா உங்களுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்கிறாங்க. உடனே இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரோகிணி பதறுதாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஏன் பதறுதீங்க ரோகிணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கவங்க கூட அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி நீங்கள் கிளம்புங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போலாம் நல்லா பேசுகிறீங்க டாக்டர், உங்களை பார்த்தோன்னா நல்லா பேசுகிறாங்க, உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடி ஒழுங்காகவே பேசலை அப்படிங்கிறாங்க. அதுதான் எங்கள் மகத்துவம், எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தன்மை அதுதான் அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் ரோகிணியை பிடிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க, அந்த சூத்தப்புல்லை எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி வந்து பிடிக்கிறாங்க. இங்கே ஆங்கில எடுக்கிறாங்க. எடுக்கும்போது டாக்டர் கையும் காலையும் உதறுதாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இப்படிலாம் பண்ண வேண்டாம், சுருதியை வெளியே போக சொல்லுங்கள், நான் நாசுக்காக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் வெளியில் போகிறதுக்கும் உங்கள் பல்ல பிடுங்குறதுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து ஃபீல் பண்ணி அழுவேன், அதை பார்க்கும்போது காமெடியாக இருக்கும், நீங்கள் போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. வெளில போனோன்னே, என்னம்மா உன் கூட இன்னொரு ஆள் இருந்தால் நல்லது தானம்மா, அந்த பொண்ணு உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்து ரூமுக்குள்ளே நிற்கங்குது, நீங்கள் வெளியே போகணும்னு சொல்கிறீங்க, நாங்களே கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இப்படி சொல்கிறீங்களம்மா அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உள்ளே கதவை லாக் பண்ணுறாங்க.
லாக் பண்ணிவிட்டு டாக்டரை கையெடுத்து கும்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. இனியாம்மா கும்பிட்ற அப்படிங்கிறாங்க. உங்கள் காலில்னாலும் விழுந்துக்கிட்டு தான் டாக்டர், தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு பல்வலியே எதுவும் இல்லை, அதில் பஞ்சு தான் இருக்குது பாருங்கன்னு பஞ்சு எடுத்துடுறாங்க. ஏம்மா பஞ்சை வச்ச அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து பாட்டு படிக்க சூப்பராக தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை கல்யாணம் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். இப்போ எங்கள் மாமியார் அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாமே சங்கீத ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்க பாட்டு படிக்க சொன்னாங்க. அப்போ பாட்டு படிக்கும்போது எனக்கு பல்வலின்னு சொல்லி ஏமாற்றிட்டேன் டாக்டர், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ இந்த காலத்துலேயும் பாட்டு படிக்க தெரியுமா, ஆட தெரியுமா, பாட தெரியுமான்னு கேட்காங்களா? இது ஒரு பிரச்சனையாக வருதா? சரி சரி சரி, அதனால தான் நீங்கள் நடிச்சிங்களா? இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் நீங்கள் பல்லை எடுத்துட்டீங்க பிடிங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுங்க டாக்டர், நான் ஃபீஸ் கூட தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஃபீஸ்லாம் தர வேண்டாம், நீ சொல்லிக்கோ, மாத்திரை மட்டும் அதுக்குள்ளே ஃபேவரான மாத்திரை தரேன், அதை கையில் வச்சுக்கோ. அதுக்கு எவ்வளோ டாக்டர் அப்படிங்க. ஒன்றுமே வேண்டாம்மா, இது காமெடியாக தான் இருக்குது, அதனால தான் அவன் கூட வந்த பொண்ணை வெளியே போக சொன்னியா? சரி சரி அப்படிங்கிறாங்க. டாக்டர் இது மேல் பட்டுங்க வந்தால் நீங்கள் இது மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே போனாலும் பார்த்துக்குப்பேன், ஆனால் வந்து நடிக்கிறதுக்கு இலவசமாக பண்ண மாட்டேன். வாட்டி வந்தால் அவன் சூழ்நிலை புரிஞ்சுட்டு அனுப்பிட்டேன். 2வது வாட்டி நீ வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஃபீஸ் வாங்கிட்டு தான் அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் பல்ல பிடுங்கின மாதிரி கையில் மாத்திரை வச்சுக்கிட்டு ரொம்ப வலிச்ச மாதிரி வெளில வராங்க. ரோஹிணி பல்ல பிடிங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையாப்பா அப்படிங்கிற. பரவாயில்ல, மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வாங்க, நான் உங்க கூடயே இருக்குன்னு தான் வந்தேன், நீங்கள் என்ன வெளில விட்டீங்களே, ஏன் நீங்கள் வந்து சவுண்ட் விடும்போது நான் பார்த்து காமெடியாக சிரிச்சிருவேன்னு நினச்சிங்களா? அந்த மாதிரி நேரத்திலலாம் நான் பண்ண மாட்டேன் ரோஹிணி, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக போயிட்டு இருக்காங்க. அப்போ சுருதி அம்மா காரில் வரும்போது, என்னடி ஆட்டோவில் போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. மம்மி ஹாஸ்பிட்டல் போனோம் ரோகிணியை கூப்பிட்டு, பிறகு எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் மாமியார் இல்லையா, அவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அங்கே தான் மலேசியாவிலேருந்து ஒரு விருந்தாள் வந்திருக்குல்ல, அதனால் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மலேசியாவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்கு இங்கே போகுது, யார் ரோஹிணி வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வீட்டிலேருந்து வரலை, முத்து வந்து ஏதோ ஒரு ஆஃபருக்கு போயிருப்பார் போல், அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க விருந்துக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் வண்டியில் வரவங்களாம் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரணுமா, இது என்ன பழக்கம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது எங்கள் வீட்டில் உள்ள நடைமுறை, நீ ஏன் குறை பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லடி, அந்த வீட்டில் தான் நானும் சம்மந்தம் பேசியிருக்கேன், கண்டவங்களாம் வீட்டில் கூட்டா எப்படி, நாளைக்கு எல்லாருக்கும் அந்த வீட்டில் பாதுகாப்பு இருக்குமா, நீ அந்த வீட்டில் நகநட்டோடு இருக்க, சம்மந்தமில்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு மலேசியா தான்னு தெரியுமா? இப்போ ரோஹிணியை பார்த்தா மலேசியா மாதிரி தெரியுது, அவங்கள பார்த்தா மலேசியாவுன்னு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. மம்மி அதை நாங்கள் பார்த்துக்குறோம், வேலையை பாரு மம்மி அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் ஆட்டோவில் போயிட்டுருக்காதுடி, பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேசிடுவாங்க. நான் வந்து சொல்கிறேனே, உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி தரானும் வாங்கி தரேன், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தரணும் வச்சு தரேன், நீங்கள் வந்து எதுக்குமே அடப்பட மாட்டேங்கன்னா நான் என்ன பண்ணுறது? பாரு, நான் காய்கறி கடைக்கு தான் போகிறேன், காரில் தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. மம்மி உன் புருஷன் பெரிய ஆஃபீஸரு, நீ காரில் போகிற, என் புருஷன் சின்ன வேலை பார்க்குறாரு, நான் சின்னதாக அந்த ஆட்டோவில் போய்க்கிறேன் மம்மி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சுற்றி உங்கள் அம்மா சொல்லுறது சரிதானே, அவங்க வசதிக்கு உனக்கு கார் வாங்கி தரணுங்கிறாங்க, ரெஸ்டாரண்ட் வைக்கணுங்கிறாங்க, நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் வந்தோ இல்லை ரவி வந்தோ மனோஜ் மாதிரியோ உங்களை மாதிரியும் இருக்க மாட்டோம், யாரோட உழைப்புலையும் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோம். நாங்கள் உழைக்கணும், சாப்பிடணும். எங்கள் மம்மிகிட்ட சொத்து இருக்குன்னா என் புருஷன் சொத்து, என் புருஷன் சொத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் மம்மி, எங்கள் அப்பா சொத்து, சரிங்களா? என் புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரு, நான் என்ன சம்பாதிக்கிறேன், அதுதான் எங்கள் சொத்து. மற்றபடி அடுத்தவங்க சொத்துக்கெலாம் ஆசைப்படுறது கிடையாது. அதுபோக அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன நடைமுறை வச்சுருக்காங்களோ அதுதான். மற்றபடி அவங்க மகளுக்காக பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட எதுவும் வாங்கணும் வைக்கணுங்க எனக்கு எண்ணமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, இதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவீங்களா அவங்க வீம்பு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லை ரோகிணி, இந்த கஷ்டப்படுறது கூட ஒரு வகை சுகம்தான். ரவி தான் சொல்லுவான், தான் தூங்கினா தான் கையை வச்சு படுத்தா தான் வந்து நம்ம சௌரியத்துக்கு தூங்க முடியும், அடுத்தவங்க கையை எத்தனை நேரத்துக்கு வைக்க முடியும் அப்படின்னு ரவி சொல்லுவார். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் அந்த காலத்தில் பிழைக்க முடியாது சுருதி அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் ரோகிணி, வீடு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே இறங்கி போய்ட்டு வரோம்னு சொல்லிட்டு வாடகை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த மலேசிய தம்பதிகள் இருக்காங்க. ஆஹா, இப்போ இவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டுங்க பேச்சு பழக்கம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஸ்ருதி, ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளாம் ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 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 ரோகிணி வா, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆஹா, இப்போவும் அவங்க பதில் கேட்க தான் தயாராக இருக்காங்களா, இப்போ மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு முடியல ஆண்டின்னு சொல்லி செய்கையை காட்டிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்த ஸ்ருதிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு வந்தாங்க, இப்போ எந்த பதிலும் பேச முடியாதுன்னு போகிறாங்க. ஏன் இவங்கள இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா சமையல்லாம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. வாங்க ஸ்ருதி சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இருக்கும்போதே முத்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பழக்குறல் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி இங்கேருந்து பயங்கரமாக பல் வலிக்குன்னு சொன்னாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், எதுவுமே பேசாமல் வந்து உள்ளே போச்சு அப்படிங்கிறாங்க. அதான் கூட போனேன், ஆனால் போகும்போது அவங்களுக்கு வலிச்ச மாதிரியே காட்டலை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெளியே வரும்போது என்னமோ இயல்பாக தான் வந்தாங்க. ஆட்டோவில் என்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு வந்தாங்க. வீட்டு வாசலுக்கு வந்தோடனே நார்மலாக தான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒன்றுமே பேச முடியாத மாதிரி ஆண்டிகிட்ட செய்கையை காட்டிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அதான் எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி, நீங்கள் அவங்க பல் பிடுங்கும்போது பக்கத்தில் நின்றீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே நான் நிற்கன்னு தான் சொன்னேன். அந்த ரோஹிணி என்னை வெளில அனுப்புங்க, அப்போனா தான் நான் பல்லை பிடுங்க சம்மதி பண்ண மாதிரி செய்கையை காட்டினாங்க. டாக்டர் என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க பல்லை பிடுங்கின மாதிரி ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கும்போது முத்து திருதுன்னு முடிக்கிற பழக்குறல் என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, இதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, அந்த ரூமுக்கு நீ போய் சாப்பிட்டுட்டு என்ன செய்தான்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போகிறாங்க. ரோஹிணி சீடையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன ரோஹிணி பண்ணிகிட்ருக்கீங்க, பல் பிடுங்கின உடனே எப்படி நீங்கள் சீடை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, இந்த லாஜிக்கை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே இல்லை சீடை சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறாங்க. முத்து, பல்வலியில் ஒரு சூத்த பல்லை பிடுங்கினா உடனே சீடை சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சுருதி முடியும் அப்படிங்கிறாங்க. அதை தான் ரோஹிணி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அந்த ரோஹிணி புள்ள பல்லை பிடுங்கின மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே டவுட்டாக தான் இருக்குது முத்து அப்படிங்கிறாங்க. முத்து, நான் சாப்பிட்டுட்டு ஒரு இடம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அந்த பல்லை ஆஸ்பத்திரி போகிறாங்க. டாக்டரை போய் பார்க்காங்க. டாக்டர் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் அந்த பிள்ளை பல்லை பிடிங்கிட்டு போச்சு, அந்த பிள்ளை கூட அந்த பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. ஏன் டாக்டர் அந்த ரோஹிணி மாதிரி நீங்களும் நடிக்கிறீங்க அப்படிங்கிறேன். ஏம்மா சாரிம்மா, அந்த பிள்ளை தான் நீ இப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, அவங்க பாட்டு படிக்க எங்கள் வீட்டில் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.